வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்துருக்கிற வசனத்தை வாக்குத்தத்தத்தை அதிகமாக தியானிக்கலனாலும் கர்த்தர் பேச வேண்டிய வார்த்தை உங்களோடு தொடர்ந்து பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏசாயா 45 அதிகாரம், ஏசாயா 45 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். எல்லாம் பைபிளை கீழே வச்சு நல்ல 2 கரங்களை ஆசையோட தட்டி, எஸ் இந்த கரங்களை தான்ப்பா இந்த மாதம் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. யார் யார் எந்தெந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், உங்க கணவர் வேலையை செய்து கொண்டிருந்தாலும், உங்க பிள்ளைங்க வேலையை செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய முழு ஆசீர்வாதம் இந்த மாதத்துல இந்த வசனத்தின் வழியாகவே அது பலிக்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த மாதத்துல ஒரு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் தான், உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் தர போறாரா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் இந்த மாதத்துல உனக்கு தருவேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டியோ கையை பிடிச்சோ சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற, சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு இந்த மாசத்தை கர்த்தர் தருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை விட்டுருங்க. ஆமா சார், ஆள் பிடிச்சிட்டு விட்டா மாட்டேங்குது. புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் நமக்கு புதையல் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். 2009ஆம் ஆண்டு வாக்குத்தத்த வசனமே எனக்கு இதுதான். அப்போ புதையலை தருவேணும்னா எனக்கு தேவையான புதையல் அது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு என்ன புதையல் வேணும் ஆண்டவர்னு சொல்லி கேட்டேன். அந்த ஆண்டு முழுவதும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்தை நிறைவேற்றுங்கப்பா, புதையலை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வருஷமும் முடிஞ்சு போச்சு. புதையல் கிடைச்ச மாதிரி தெரியல. வருஷம் 2009 முடிஞ்சிருச்சு, 2010 வந்துருச்சு. அடுத்த வாக்குத்தத்தம் வந்த உடனே போன வருஷம் தான் எனக்கு புதையல் தருவேன்னு சொன்னீங்க, ஒன்றும் தந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அது உனக்கு வேணா அந்த வருஷம் முடிஞ்சிருக்கலாம், எனக்கு இன்னும் முடியலை, நான் திரும்ப தருவேன் என்று சொல்லிட்டே என் மனசுல உணர்த்திட்டு மறுபடியும் புதிய வசனத்தையும் பழைய வசனத்தையும் என்ன பண்ணேன், சேர்த்து ஊற்றி ஜெபித்து கொண்டே இருந்தேன். 2010 4ஆம் மாதத்துல கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு ஊற்றினார். ஆமென். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அப்போ நினைச்சேன், ஆண்டவர் நீங்க சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிடுகிறவரை அல்ல. அப்ப இந்த வசனத்தை கொடுக்கணும். மறுபடியும் எனக்கு ஒரு ஆசை, ஆகா மறுபடியும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவேன். நான் ஷார்ட்டா முடிக்கிறேன், விவரிக்க நேரம் இல்லை. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆசீர்வாதங்களை, பொக்கிஷத்தையும் புதையலையும் உங்களுக்காக கர்த்தர் இனிதான் உருவாக்க போகிறவர் அல்ல, எடுத்து ஏற்கனவே வச்சாச்சு. ஆனா அது வைக்கப்பட்ட இடம் எப்படி இருக்குது? உன் ஆசீர்வாதங்கள் எதுல இருக்கிறது? அந்தகாரத்திலையும் ஒளிபீடத்திலையும் இருக்குது. அந்தகாரம்னா என்ன? ஆங்கில வேதாகமத்துல டார்க்னஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருளுக்குள்ளாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள், பகல்ல போய் ஒரு பொருளை எடுக்கிறதா இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், போய் எடுத்துருவோம். பகல்லையே நல்ல கண்ணை மூடினாலே உங்களுக்கு எப்படி தான் தெரியும்? எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம், தூங்குறவங்களுக்கு வசதி ஆயிரும். எல்லாம் உண்மையை சொல்றேன், கண்ணை மூடுங்களா. இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது? போய் சொல்லக்கூடாது. கண்ணை மூடினா ஒன்னே இருக்கு. எனக்கு கண்ணை மூடினா கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, நான் அவ்வளோ குத்துருட்டாவா தெரியுது. கண்ணை மூடி பாருங்க, நமக்கு அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு என்ன ஆகுது, தெரியதான் செய்யுது. அப்போ வெளிச்சத்துல நம்ம கண்ணை மூடிட்டு போனா நம்ம பொருட்களை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் பொக்கிஷத்தை நான் எதுல வச்சிருக்கிறேன், அந்தகார இருளுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறது?
அதற்கு கீழே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, மறைவிடங்கள். ஒளிபீடம் என்ன? ரகசியமான அறை, ஒரு சீக்கிரட்டான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் நமக்கு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரா. அப்ப இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு வருவதே மிக கடினம். அதற்கு முந்தைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அதற்கு என்ன பாதுகாப்பு போடப்பட்டிருக்குதா சொல்லுங்க? வெண்கல கதவு. கதவு எப்படி போட்டிருக்கு? நம்மளமா இப்படிப்பட்ட சாதாரண கதவு, வெண்கலத்தில் செய்யப்பட்ட கனமான அப்படிப்பட்ட கதவை போட்டு இரும்பு தாழ்பால்களை அதற்கு போட்டிருக்கான். நல்ல ஆசீர்வாதம் வச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு தடைகள். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு பொக்கிஷங்களும் புதையல்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா சத்துருவானவன் அதை சுற்றிலும் பலவிதமான இருளையும் உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்திலையும் அப்படியே நீங்க கண்டு கொண்டாலும் அதற்கு முன்ன நீங்க எதை தாண்டி தான் போய் ஆகணும்? இரும்பு கதவு, வெண்கல இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுனால. இதெல்லாம் சொன்ன உடனே நமக்கு அப்பா இவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷமா, இவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம போய் என்ன பண்ண முடியாது? நம்ம ஆட்களுக்கெல்லாம் திறந்தா வாயில வந்து என்ன ஆசீர்வாதம் டவர்னு வந்து விழணும். கை ஏந்துனா கையில வந்து ஆசீர்வாதம் விழணும். வச்ச உடனே என்ன ஆயிரணும்? அற்புதம் நடந்துடணும். கனியை மரத்தை நட்ட உடனே கனி என்ன ஆயிரணும்? அப்போ இப்படிலாம் தடை இருக்குதா? வெண்கல கதவை உடைக்கணுமா? இரும்பு தாழ்பால திறக்கணுமா? இருளுக்குள்ள போகணுமா? அப்போ ஆண்டவர் நமக்கு அழகாய் சொல்லுகிற ஒரு வசனம் அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துல, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அப்போ நான் தான் தேவன், என்னால் செய்ய முடியாதவர் ஒன்றுமே இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு வெண்கல கதவை முறிச்சு இருப்பு தாழ்பால்களை உடைத்து உனக்கு ஒளிபீடத்திலையும் இருளிலும் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நான் உனக்கு இந்த மாதத்துல தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்பி கையை தட்டுறீங்க? ஹல்லேலூயா. உடைக்கிறது, திறக்கிறது, இருளுக்குள்ள போறதுல நம்ம வேலை இல்ல, ஆண்டவர் பார்க்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சத்தமா சொல்றீங்க? ஏன்னா நமக்கு ஆண்டவருக்கு நம்மளை பத்தி தெரியும். பகலிலேயே இவன் பசுமாடை எரும மாடுன்னு சொல்லக்கூடிய ஆள். இவனை நம்ம போய் கொண்டு விட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? இங்க இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எங்கெங்கெல்லாமோ சுத்திட்டு இருப்ப. அதனால நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இந்த காரியத்தெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இவ்வளவு தடையை தாண்டி உள்ள இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு பொக்கிஷங்கள் உண்டு, அது மகிமையானது. அதனாலதான் இவ்வளவு தடைகள். அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்குலாம் ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்குது. காரணம் என்ன? அது கிடைச்சிட்டா நம்மளாம் எப்படிப்பட்ட ஆளாக மாறிடுவோம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற உன் வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் நான் முறித்து உனக்கு இருக்கிற அபிஷேகத்தையும் உனக்கு இருக்கிற பொக்கிஷத்தையும் புதையல்களையும் இந்த மாதத்திலே தருவேன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப 2 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது என்னது சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். முத பொக்கிஷத்தை பார்ப்போமே. முத பொக்கிஷம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதை சுத்தில என்ன இருக்குது சொல்லுங்க? அந்தகாரம், இருள். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆசீர்வாதத்தை முத நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற காரியம் இருள் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருள் மாறணும். ஒரு வெளிச்சம், ஒரு ஃபுல்லா இருட்டா இருக்குது. உங்க கையில் ஒரு சின்ன ஒரு விளக்கையோ ஒரு தீக்குச்சியோ கொடுத்தா நிச்சயம் அதை சுற்றிலும் என்ன உண்டாகிறது? வெளிச்சம் உண்டாகிறது. அப்ப அதே போலதான் உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த இருள்கள் மாறினாதான் நம்ம ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளுவோம். வேதத்துல சொல்லப்பட்டு பழைய ஏற்பாடுல ஆதியாகமத்துல ஆழத்தின் மேல், ஆழத்துக்குள்ள என்ன இருக்குதா? இருள். இருள் என்று சொன்னாலே என்னதான்? ஒரு பாவம், பிசாசின் கிரியைகள். அப்ப இன்னைக்கு அந்த இருள் இருந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நமக்குள்ள இருள் இருக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள இருள் இருக்கா? இருள்னா என்னது சொல்லுங்க? இருள்னா என்னது? எந்த பாவம் செய்கிற ஆத்துமாவோ, கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். அப்போ பாவம் எந்த இருதயத்துக்குள்ள இருக்குதோ அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? போங்க பாஸ்டர், வாக்குத்தத்தமா பேசுங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்ன மாதிரி உங்க முகம் தெரியுது. ஆமென்.
வாரம் தானே, வாக்கு தத்துவத்தை பேச வேண்டியது தானே. ஆமாம், இதுதான் வாக்கு தத்துவம். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன, என் பிள்ளைகளுக்கு நான் பொக்கிஷத்தையும் புதையலையும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இருதயம் முழுவதும் ஒரு டார்க்னஸ் என்ன இருக்குது? ஆமென். இருதயம் முழுவதும் கரை பிடிச்சி அழுக்கு பிடிச்சி ஒரு இருளாகவே இருக்கு. இந்த இருளை வச்சுக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை என்னால இந்த இவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இந்த இருள் மாறணும். இந்த இருள் இவர்களை விட்டு, அப்ப இருள் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப பாவம் மாறுவதற்கு என்ன செய்யணும்? பாவம் ஆதாம் ஏவாளை கர்த்தர் தோட்டத்தில் வைக்கிறாரு. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் அதிகாரத்தோடு கொடுக்கிறார். அவங்க ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுத்தானா இவங்க கெடுத்தாங்களா? யார் கெடுக்கிறா? சர்ப்பம் வந்து கெடுத்துதா? சர்ப்பம் ஒரு வழி காட்டுச்சு, அங்க பாரு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனா அந்த ஏரியாவில் போய் நின்னது யாரு? அந்த மரத்தினுடைய கனியை பிடிச்சு இழுத்தது யாரு? அதை வாங்கி கடிச்சது யாரு? மனுஷி. ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷி கடிச்சதும் இல்லாம மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுத்து 2 பேருக்கு இப்ப என்ன வந்து வெளிச்சமும் மாறி இப்போ ஒரு இருள் இன்னொரு இருளை நல்லா கவனித்துக்கொள்ள. நம்ம வெளிச்சம் மற்ற வெளிச்சத்தை தான் கொடுக்கணும். இருளாய் மாறி மற்ற இருளை கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்தது யாருதான்? இவங்க தான். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். ஆனா இவர்களாகவே அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்தார்கள். அவர்களுக்குள்ளாக இருள் வர ஆரம்பித்தது. அது வரைக்கும் ஆண்டவரை வரும்போது அந்த கண்கள் தரிசிச்சது. ஆண்டவர் வந்தோடனே அவங்க போய் சுதந்திரமாய் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சாங்க. எப்பம் இருள் பாவம் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஜெபிக்க நமக்கு ஒரு உற்சாகம் வருதா? ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்க வருதா? நமக்குள்ள சில தயக்கம், சில குற்ற உணர்ச்சி, சில பாவ உணர்ச்சி. நான் இன்னும் தகுதி ஆகல. ஒளிஞ்சுக்கிறோம் போய், நான் இன்னும் மைக்கு பிடிக்க தகுதி ஆகல. உனக்காக ஆண்டவர் புது புது மைக்கா தர்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இன்னும் ஜெபம் நடத்துவதற்கு நான் தகுதி ஆகல. நான் இன்னும் அது நடத்துறதுக்கு நான் தகுதி ஆகல. காரணம் என்ன? சில இருள் நம்ம இருதயத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்போது நமக்கே சில தயக்கம். திருவிருந்துக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு நமக்குள்ள ஒரு தயக்கம். ஆண்டவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வாங்க போறோம், நமக்குள்ள ஒரு தயக்கம். காரணம் எது? ஆண்டவர் உலாவுகிறார். ஆதாமே ஏவாளே நீ எங்க இருக்கிற? நாங்க மறைஞ்சி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்க முடியல. அப்போ கொஞ்சம் பாவம் வர ஆரம்பிச்சு முழுமையா அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இருள் வந்த உடனே கர்த்தரால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியல. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளியே தள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ பொக்கிஷத்தையும் புதையலையும் கர்த்தர் உனக்கு தருவதற்கு ஆயத்தம். ஆனா இருள் இருக்கும் பொழுதோ, சிம்சோன் தெளிலால் மடியில படுக்க பாவத்தை செய்ய கொஞ்சமா கூட உணர்வு வரவே இல்லை. கடைசியா தான் உணர்வு வந்துச்சு. பாவத்தை செய்யவுடனே நம்ம விளங்க மாட்டோம். பாவம் போக போக எப்படி தான் இருக்கும்? நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? தேவனை விட்டு பிரிய எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஆண்டவரை விட்டு பிரிய கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் விடுவோம், அதெல்லாம் அப்படி பெருசாகவே தெரியாது. 2 நாள் ஜெபம் பண்ணாமல் விடுவோம், அதெல்லாம் பெருசாகவே தெரியாது. அப்படியே போய் 1 நாள் 2 நாள், 1 நாள் வேதம் வாசிக்காம, 2 நாள் வேதம் வாசிக்காம, 1 வாரம் சர்ச்சுக்கு வராமல், அப்படியே 2 வாரம் வராமல். வராதவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் வராதவங்களாம் கொஞ்சம் என்ன வர இப்போ பார்க்காதீங்கம்மா. வராதவங்களாம் யாரும் கொஞ்சம் 1 வாரம் வரலன்னா கொஞ்சம் பெரிய பாவம் செஞ்ச மாதிரி இருக்கும். அது 2 வாரம் அப்படியே 3 வாரம் போய் அது ஒரு விஷயமா கேட்காது. என்னாச்சு? இல்லை பாஷா, அது அதனால தான் பார்த்துங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்களே? இல்லை, அது அவர்கள் நியாயப்படுத்துவதற்கு சில வார்த்தைகள் வரும். கவனிக்கிறீங்களா? நீங்களாக கூட நியாயப்படுத்தலாம். இனி வரக்கூடிய நாட்களிலே நியாயப்படுத்தும் போது இந்த சத்தியத்தை மறந்து போயிடக்கூடாது. யாரா இருந்தாலும் நீதி தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நீதி தான். அப்போ அவங்க பாவம் செய்ய இருள் வர கர்த்தரை விட்டு என்ன ஆயிட்டே இருந்தாங்க? தூரமாகி கொண்டே இருந்தார்கள். அப்ப இருள் இருக்கும் பொழுது கர்த்தரால ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தரவே முடியாது. ஒரு ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே எனக்கு. ஆண்டவர் உன்னை கானானுக்குள்ள கொண்டு போவேன்னு சொல்லி தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா போனது ஃபுல்லா யாரு தான்? அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான். 20 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் போறாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்கலாம் அவங்க கல்லறை பூமியா எது மாறினது? ஒன்னாந்திர வழிகள் கல்லறை பூமியை மாறின காரணம் இஸ்ரவேலுடைய
கானான் தேசத்தை சுதந்தரிக்க விடாதபடி தடை பண்ணினது எகிப்தின் ராஜாவா, இல்ல அந்நிய ராஜாக்களா, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன் பொக்கிஷத்தையும் உன் புதையலையும் கெடுப்பது உங்க வீட்டுக்கார் இல்ல. உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது உங்க மத்தவங்க அல்ல. உன் குடும்பத்தினுடைய வீழ்ச்சிக்கு உன் உறவுக்காரர்கள் அல்ல, உன் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, உன் சபை அல்ல, எவனும் கிடையாது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, சொல்லுங்க, மந்திரமும் இல்லை, எதுவும் பலிக்காது. அப்படி இருந்து ஏன் கானானுக்குள்ள போல? காரணம் யாரு? யாரு காரணம்? இஸ்ரவேல் ஜனங்களே என்னை 10 முறை சோதித்து பார்த்தார்கள், ஒருத்தனும் போய் சேர மாட்டேன்ட்டார் ஆண்டவர். என்னை சோதிச்சு பார்க்கிற யார் என்ன பண்ண மாட்டீங்க, போய் சேர மாட்டீங்க. அப்ப அவருடைய விழுகைக்கு, அவருடைய அழிவுக்கு யார் தான் காரணம்? ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை வச்சிருக்கிறாரு. ஆனா இவங்களால போய் சுதந்திரிக்க முடியல. கண்ணுக்கு தூரத்துல தான் இருக்குது, ஆனால் சுதந்திரிக்க முடியல. காரணம் இவர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா நான் வச்சிருக்கிறேன், பொக்கிஷம், புதையல். உன் குறிப்பிட்ட வருஷத்திற்கு, இத்தனை வருஷத்துல உன்னை நான் இந்த அளவுக்கு நான் உயர்த்துவேன், இதெல்லாம் தாண்டி வரும்போது உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுப்பேன், இந்த தாளத்தை கொடுப்பேன், இந்த சபையில நீ நிலைச்சு நிக்க உனக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்களையும் கர்த்தர், நேரங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக ஓட 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 நம்ம தான் சோர்ந்து போகாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். சோர்ந்து போகாம கர்த்தர்காய் ஓடும் பொழுது சொன்னவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு. காலங்கள் மாறலாம், வெறுமை வந்த மாறுகள், ஆனாலும் கர்த்தர் கைவிடுவதே கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வர 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 எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கிறான். ஒரு கூட்டம் பாம்பு கடிச்சு சாகுது, சர்ப்பம் கடித்து சாகுது, ஒரு கூட்டம் முறுமுறுத்து பூமி பிளந்து உள்ள போகுது. இது எல்லாம் மோசையும் பார்க்கிறாரு, ஆரோனும் பார்க்கிறான், மிரியாம் பார்க்கிறான், யோசுவா பார்க்கிறான், காலேபு பார்க்கிறான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இவங்க எல்லாம் பார்க்கறாங்க. ஆனால் யோசுவா காலேபுக்குள்ள பாதி பேர் நிலநடுக்கத்துல உள்ள போன அவன் மனசு சொல்லுது, நான் இன்னும் மேலதான் நிக்கிறேன். எத்தனை விளங்குது? நான் இன்னும் எங்க தான் நிக்கிறேன்? நான் ஒன்னும் அவன் வீடு, அவன் கோத்திரம், அவனுடைய கூடாரம் ஒண்ணு கீழே போல. யார் தேவனுக்கு முறுமுறுத்தார்களோ அவங்க கூடாரம் மட்டும் தான் கீழே போச்சு. அப்ப அவன் அறிந்து கொள்ளுகிறான், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள் இருள் இல்ல. எரிகோவிலிருந்து சில வெகுமதிகளை ஒருவன் மறைத்து தான் வீட்டை தோண்டி வீட்டுக்குள்ள புதைச்சு வைக்கிறான். அவனுக்குள்ள இருள் வந்துச்சு. கர்த்தர் அவனை தெளிவா தூக்கி காமிக்கிறார். இவன் தான், அவன் வீட்டுக்குள்ள போய் பாரு, உள்ள என்ன இருக்குது. இருள் இருந்தனால அவன் அநேகரால் அடித்து கொலை செய்யப்பட்ட, மற்றவர்கள் சுதந்திரமாய் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும்படி, உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படி, உன் மாப்பிசைக்கிற பாத்திரங்கள், உன் எண்ணெயின் பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற இருள்கள் என்ன ஆகணும்? இருள்னா என்னது? பாவம். பாவம்னா என்னது? எது பாவம்? தேவனுக்கு பிரியமில்லாதது எல்லாமே என்னதுதான்? பாவம். ஒரு பிள்ளை பார்க்குது, வேலைக்கு அந்த பிள்ளை சாப்பிடலன்னா வளருமா? சொல்லுங்க. சாப்பிட்ற பிள்ளைல இப்போ வளர மாட்டேங்குது. வேலைக்கு சாப்பிடாத பிள்ளை வளருமா? அதே போல வேலைக்கு ஆண்டவரை தேடாமல் இருந்தாலே என்னதுதான்? சத்தமா கவனிக்கல, சொல்லுங்க பாப்போம். வேலைக்கு ஆண்டவரை, ஆமா இன்னைக்கு ஒரு நாள் போட்டும், பல்லு விளக்கலன்னா என்ன பிரச்சனை, நாளைக்கு விளக்கிக்கலான்னு போய் நின்று பாரு. இன்னைக்கு ஒரு நாள் நான் பல்லு விளக்கல, நான் காலைல எந்திரிச்சு 6:30க்கெலாம் நான் பல்லு விளக்கிடுவேன், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இன்னைக்கு என் 6:30 டைம் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு நான் ப்ரஷ் பண்ண மாட்டேன்னு போய் நின்னா உன் முன்னாடி நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இதே நம்ம ஜபத்துக்கு மட்டும் சில கண்டிஷன் வைக்கிறோம். நான் இப்போ ஜெபம் பண்ண அந்த டைம் போயிடுச்சு, அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த காரியத்தை செய்வேன், நான் இந்த ஊழியத்தை செய்வேன், இதெல்லாம் பண்ணி ஆனாய் சில காரியம் வந்துச்சு, அதனால நான் இதை என்ன பண்ண மாட்டேன். சாப்பிட லேட் ஆனாலும் சாப்பிட்றோமா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். சாப்பிட லேட் ஆனாலும் சாப்பிட்டுருதோம், குளிக்க லேட் ஆனாலும் என்ன பண்ணிட்டு வந்துருதோம், எல்லாத்தையும் அதை. ஆனா தேவனுக்குரிய காரியத்தில் மட்டும் கொஞ்சம் கேப் விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வரல, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஊழியத்தை செய்யல, அதனால தான் நான் இந்த வாரம் சபைக்கு வரல, அதனால தான் நான் தேவனுக்காக நான் வந்து ஜெபிக்க வரல, அதனால தான் பஸ் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு நாங்கள் வர மாட்டேங்கிறோம். என்ன ஒரு மாதிரி வெக்கத்தில் சிரிக்கிறீங்களே? ஆமென். அதனால தான் நம்ம சொல்றோமா இல்லை? பொருத்தமா இருக்கா நமக்குலாம்? ஒரு ஆமென் சத்தம் சொல்லுங்களேன். பொருந்துதா இல்லையா? நம்ம ஏன், நீங்களே கேள்வி கேட்டு, ஏன் இதெல்லாம் நம்ம ஆண்டருக்காக செய்யலன்னா அதுல ஒரு வார்த்தையை போடுவோம், இதனாலதான்
அதனாலதான் இப்படினாலதான் அப்படினாலதான் என்னென்னத்தையோ சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டு உங்களை தான் பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க என்னத்தை போட்டு சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அது பாவம் என்று சொன்ன அவர் கண்டால், அவருக்கு நீங்கள் செய்வது பாவம் என்று கண்டால் நிச்சயம் மறைவிடங்களில் இருக்கிற பொக்கிஷமும் புதையலையும் கர்த்தர் எத்தனை காலம் ஆனாலும் நமக்கு என்ன பண்ணவே மாட்டாரு. ஆனா தேவனுக்குரிய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ, கர்த்தர் வெண்கல கதவை உடைச்சு இருப்பு தாழ்பால முறித்து நானே கர்த்தர் என்பதை உன் ஆசீர்வாதம் எவ்வளவு அந்தகாரத்துல இருந்தாலும் எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்தகாரம் இருள் என்ன ஆகணும். சிலர்லாம் ஆண்டவரை தேடலனாலே முகம் என்ன ஆயிருது, காமிச்சு கொடுத்துரும். தெரியுமா? ஆண்டவர் விட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போனாலும் எது காமிச்சு கொடுத்துரும்? அவங்க முகம் காமிச்சு கொடுத்துரும், அவங்க பேச்சு காமிச்சு கொடுத்துரும், அவங்க நடவடிக்கைகளை காமிச்சு கொடுத்துரும். என்ன, நான் எதுவும் வேற ஏதோ சொல்ற மாதிரி தோணுது. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க பேச்சு நல்லா இருக்கும். எல்லாம் அது நீங்க பாருங்களேன். உங்களை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமான்னு சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லு, வேற யாரையும் பத்தியும் பாஸ்டர் பேசல, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேற யாரையும் பத்தி ஆண்டவர் பேசல, நம்மளை பத்தி தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகுனாலே என்ன ஆயிரும், அகத்தின் அழகு முகம் என்னன்னு மறைச்சாலும் காமிச்சு கொடுத்துரும் முகம். நம்ம என்னன்னு சிரிச்சு அம்மா பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி நம்ம என்ன சொன்னாலுமே நமக்குன்னு ஒரு முகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த முகம் காமிச்சு கொடுத்து, இது ஆண்டவரோடு இருக்குதா இந்த முகம், இவங்க நடவடிக்கையில் பார்க்கும்போது இவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்களா இல்லையா, கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க. தாவீது ஆண்டவரோடு இருக்கும் பொழுது சவுல் ஈட்டியை பறக்க விடுறாரு. கிட்டார் போட்டு இருக்கிறது யார்? இப்போ தாவீது யாருக்காண்டி கிட்டார் போட்டுட்டு இருக்கிறாரு? இந்த தம்பிமாருக்கு யாருக்காண்டி பேடு வாசிச்சு பாவம் வந்தோடனே கீபோர்டு தூக்கி கொடுத்துட்டோம். காட்வின் கையில் வாசி கீபோர்டை கொடுத்துட்டு கட்டை தூக்கி எரிஞ்சா எப்படி இருக்கும் அவனுக்கு? மனுஷன் கொடுத்துட்டு ஸ்டிக்க வச்சா என்ன அடிக்கிறாரு, வருவேன் நீ அடுத்த வாரம் ஓடிடுவான். ஆனா தாவீதை கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. வாசி கொஞ்சம் கேப்ல என்ன வருது அவரை தேடி, ஒரு ஈட்டி வேகம் கொஞ்சம் விலகணும்னு தன்னுடைய சால்வையில பட்டுட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் விட்டுருந்தா இருதயத்தை பிளந்து இருக்கும். ஆனாலும் தாவீதை குறித்து குறை சொல்லாமல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக என் கரத்தை நீட்டுவது எப்படி? ஒரு முறை இல்ல, பல முறை சவுல் இதை செய்தும் தாவீதுக்குள்ள ஒரு தேவையில்லாத எண்ணமே வரல. காரணம், இருதயத்துல இருள் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க இருதயத்துக்குள்ள இருள் இல்லைன்னு சொன்னாலே உங்க வார்த்தை சூப்பரா இருக்கும். உங்க இருதயத்துக்குள்ள இருள் இல்லைனாலும் விட்டுக்கிட்டே இருக்கும். உங்க இருதயத்துக்குள்ள இருள் இல்லைனாலும் நல்ல மனசை கர்த்தர் வச்சிருப்பார். தாவீதுக்குள்ள நல்ல மனசு இருந்துச்சு. தன்னை கொலை செய்கிறவரை கூட தாவீது ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம யார் அப்படி இருப்போம்? ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பேசினா நமக்கு கோவம் வந்துருது, அப்படித்தானே? அம்மா அப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணிருந்தோம்? பெத்தவங்க பேச கூட பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை கூலிப்பாட்டி கழுவி சீராட்டி என்னெல்லாமோ பண்ணி எடுத்து வளர்ந்தா, கொஞ்சம் அரும்பு மீசை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெட்டை ஜடை போட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன ஆகுது? பெத்த தாய் தகப்பனை எதிர்த்து பேசுதுங்க. எத்தனை விளங்குது? இதுங்களாம் அப்படியே வாண்டு மாதிரி உட்காந்துருக்குது. வளர்ந்தாதான் தெரியும் எப்படி எப்படி வருதுங்கன்னு சொல்லி. ஆமாம். ஆனா தாவீது இருதயம், நல்லா கவனிங்க பிள்ளைங்களாம் எல்லாம் கவனிங்க. தாவீது இருதயம் பாவம் இல்லாமல் இருந்ததுனால தன்னை கொலை செய்கிறவர்களை கூட அவருக்கு நேசிக்க தோணுச்சு. ராஜாவா மாறியாச்சு. அவருக்கு பின்னாடி 12 கோத்திரங்கள் இருக்குது. தேவனுக்கு நடனம் ஆடும் பொழுது மீகால் பலகனில் உட்கார்ந்துட்டு, இப்படி ஒரு ராஜா ஆடுவாரா, இப்படி ஒரு மனுஷன் ஆடுன்னு சொல்லி அசிங்கமா பேசும்போது கூட வீட்டுக்குள்ள போய் 4 சாத்து சாத்தாம தாவீது என்ன பண்ணுகிறாரு? இதே நம்ம வீட்டுக்காரன் தான் என்ன பண்ணிருப்பாரு? நான் பேசுறேன், நான் வந்த பிறகு என்னங்க நீங்க இன்னைக்கு இப்படி மெசேஜ் பண்ணிட்டீங்க, நீ அப்படியா சொல்ற என் வீட்டுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை போய் என்ன பண்ண மாட்டேன். நல்ல மனசு இருக்கிறாள் தாவீது. எல்லாருக்கும் முன்னாடி மீகால் என்ன பண்ணுகிறா? இன்னைக்கு தாவீது ராஜா எவ்வளவு மகிமைப்பட்டான்னு சொல்லி அவமானப்படுத்தும் பொழுது கூட, அட போடி, ஆண்டவருக்கு முன்னாடி நான் இன்னும் என்ன பண்ணுவேன், எவ்வளவு நாள் நான் அவமானப்பட ரெடி, நான் ஆண்டவருக்காக வாழுன்னு சொல்லி நல்ல மனசு இருந்ததுனால தாவீது சொன்னாரு. நம்ம வீட்டால் யார் அப்படி இருக்காங்க? ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறாங்க ஐயா. அப்போ காரணம் இருள் இல்லை. இதே அவருக்குள்ள இருள் ஒரு நாட்கள் வர ஆரம்பித்தது.
பாவம் வர ஆரம்பித்த உடனே ஒரு மனுஷன் சொல்லுகிறான், உங்க வீட்டு வாசற்படியிலே நான் படுத்து வைப்பேன், என் சகோதரர்கள் யுத்தத்தில் நிற்கும் போது நான் மட்டும் என் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்குது எப்படி என்று சொன்ன வார்த்தை கூட தாவீதை தொடவே இல்லை. தாவீது உள்ளத்துக்குள்ள போகவே இல்லை. அவன் சொல்லுகிறான், ஊரியாவை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார் தாவீது. காரணம், ஒரு பாவம் உள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாவம் உள்ள வந்துட்டுனா இறக்கம் இருக்காது, எந்த ஆவின் கனிகளும் இருக்காது, ஒவ்வொன்றையா தூக்கி சாப்பிட்டுரும் பாவம். எத்தனை புரியுது? ஆமே, ஒரு இதுதான பாவம், இதுதானு சொல்லி நம்ம நினைச்சு கொஞ்சம் உள்ள இடம் கொடுத்து வைப்போம். அது இருந்து 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 உன்னுடைய கேரக்டரே மாத்திரும், உன் குணாதிசயத்தையே மாத்திரும். பாஸ்டருக்குள்ள கொஞ்சம் பாவம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பாஸ்டருக்குள்ள கொஞ்சம் பாவம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டருடைய பேச்சே மாறிடும், பாஸ்டருடைய பழக்க வழக்கம் மாறிடும், பாஸ்டருடைய குணாதிசயம் மாறுது. அப்படி மாறுறதை யாராவது பார்க்குறீங்களா? என்ன சொல்லல, இப்போ மொத்த மக்களை சொல்றேன்னா பார்த்துட்டாலே நினைச்சிருங்க, ஐயா உள்ள என்ன வந்துட்டு சொல்லுங்க, உள்ள என்ன வந்துட்டு. தாவீதுக்குள்ள வந்த உடனே எல்லாமே மாறிச்சு. இறக்க கோணம் போயிட்டு, மன்னிக்கிற கோணம் போயிட்டு, கொன்ன அவனுடைய மனைவியை தூக்கிட்டு வா. ஒரு குடுரனாய் தாவீது மாற ஆரம்பித்தார். ஆனா தேவன் பேசின பிறகோ, பாவத்தை உணர்த்தின பிறகோ சாஷ்டாங்கமா மண்டி இடுகிறார். தாவீது சாஷ்டாங்கம் மண்டி இருந்து அழுகிறார், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை பாவம் இருள் இருக்கிறவங்க நம்ம இந்த இடத்துல இருப்போம்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க பேசுகிறார். தாவீதுக்கு எப்படி ஒரு சமயத்தை கொடுத்தேனோ அதே போல உனக்கு ஒரு சமயத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ தாவீது மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தாவீதை மறுபடியும் ஆசீர்வதிச்சார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருள் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, இருள் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. இருள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓனர் போனஸ் கொடுக்கவே மாட்டாரு. இருள் இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பளம் உயர்வு சொல்லுங்க. இருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பொருள் சேல்ஸே ஆகாது. கவனிக்கிறீங்களா? இருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாக்கெட்ல போட்டது எப்படிதான் போய்கிட்டே இருக்கும். போடுற ஓட்டை பெருசா இருந்தாலும் அதை விட பெருசு எங்க இருக்கும்? கவனிக்கிறீங்களா? போடுற ஓட்டை பெருசா இருந்தாலும் அது கீழே ஆண்டவர் பெரிய பொத்தலை வச்சிருப்பாரு. போடுற வேகத்தில் அது என்ன ஆகிட்டே இருக்கும், நாலா பக்கமும். இருள் இருக்கிற வரைக்கும் எதுவும் தங்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருள் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, இருள் இருக்கிற வரைக்கும் 5000 ரூபாய் சம்பளம் 5 ஓட்டையில் எப்படி புழுக்குன்னு போயிடும். இப்படி 5 விரலுக்குள்ள பார்த்தா எப்படி போயிடும், சறுக்குன்னு. ஆனால் இருள் இல்லாமல் இருந்துச்சோ 5 எப்போ 2 மீனோ அநேகமாய் பெருக ஆரம்பிக்கும், அநேகமாய் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். இருள் மட்டும் இல்லையோ, ஒரு குடம் என்னதான் பல குடமாய் மாறும். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அநேகருக்கு பங்கு கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆமாம், சரி, ஒரே பாயிண்ட் அடுத்த வாரம் வேணா அதுக்கு அடுத்து நம்ம தியானிப்போமே. அப்போ எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்கிச்சு இன்னைக்கு? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னது சொல்லுங்க, என்ன மாறணும்? 6 மணி ஆயிட்டு லைட்டா போடாமல, வீட்டில் 6 மணிக்கு மேலே லைட்டு போனா கோவம் வந்துடும் நமக்குலாம். சாயங்கால நேரம் லைட்டை போடாம இருக்க பாரு. லைட்டு போட்டாலும் ஆசீர்வாதம் வராது. உள்ளுக்குள்ள லைட் எரிஞ்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆமே, உள்ளத்துக்குள்ள வெளிச்சம் வந்தா மட்டும்தான். உன் வீடு கரண்ட் பில்லு கெட்டாமலே இருந்தாலும் பரவாயில்ல, உன் உள்ளம் பிரகாசிச்சுன்னு வைங்களேன், கர்த்தர் உன்னை அநேகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமே. எத்தனை ஆமென் சொல்றீங்க?